இந்த ட்வீட்டை பொறுத்த வரைக்கும் யார் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி போடுவாங்க, அது ஃபேக்சுவலி கரெக்டு. ஆனால் சொல்கிறவருக்கான நோக்கம் நல்ல நோக்கம் கிடையாது. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் என்னென்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையணும், விஜயோட காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கம். இல்லை, ஆனால் ஒரு பார்வை இருக்குது சார். பாமக ஐயா ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுகக்குள்ள கூட போவாங்க, சொல்ல முடியாதுங்க. அப்படிங்க யார் கூட வேணா போவாங்க. என்னங்க நீங்கள் ட்ரம்ப் கட்சி வச்சுருந்தாருன்னா அவர் கூட போவாங்க. நீங்கள் அவங்க பர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறீங்க. திமுக எப்படிங்க சேர்த்துக்குவோம்? திமுக யாரை வேணால் சேர்த்துக்குவோம், அதிகாரம் கையில் வேணும். ஸோ தேசிய அளவில் மட்டுமே தன்னுடைய நலன்களை காங்கிரஸ் என்றும் கருத்தில் கொள்ளும். மாநிலங்களில் எக்கேடு கட்டு போனாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. பிசிகாவும் பாமகவும் சேரும்போது நீ எப்படி வன்னியரோட போகலான்னு தலித் ஓட்ஸும், தலித்தோட நீ ஏன் சேர்ந்த வன்னியர் ஓட்ஸும் எதிராக திரும்பிச்சு. 2+2 0 பாலிடிக்ஸில் 4 கிடையாது. அப்போ அந்த மகன் அப்பா சண்டைலாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. மக்களுக்கானதை பேசுங்க. அப்பாவும் பிள்ளையும் மகனுக்கு போட்டியாக மகளை தான் கொண்டு வராரு. ஏன் ஜி.கே. மணி தலைவராக்குறது? அப்போ முழுக்க முழுக்க குடும்ப அரசியல் தான் ராமதாஸ் நடத்துகிறாரு. என் குடும்பத்தில் யாராவது இருந்தால் மரத்தில் கட்டி வச்சு சவுக்கால் அடிங்கன்னு சொன்னவர், மகனை நான் தவறாக வளர்த்துட்டேன், மகனால் தான் அவனுக்கு பிரச்சனைன்னு சொன்னவர், மகனுக்கு போட்டியாக மகளை தான் கொண்டு வராரு. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தலைமையில் 2 கட்சிங்க, அதில் சந்தேகம் வேணாம். வர எலெக்ஷனில் 2 பாமக தான். பேர் என்னவா வேணா இருக்கலாம். புரிதலுக்காக பாமக 1 and 2ன்னு வச்சுக்கலாம். பாமக ராமதாஸ், பாமக அன்புமணி. ஓகே, பாமக ஆர் ராமதாஸ் திமுகவுடன் போவதற்கு வாய்ப்புகள் பிரகாசம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய திரு பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஊபியை விட அதிகமான கடன்களை வாங்கி இருக்குது, ரொம்ப ஒரு மோசமான பொருளாதார சூழல் இருக்குன்ற மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. அதை எதிர்த்து தொடர்ச்சியாக பல திமுகவினரும் பதில் போட்டாங்க. அப்துல்லா போன்ற நிறைய நபர்கள் பதில் போட்டாங்க. தவறாக பேசுகிறாரு, அவருக்கு டேட்டாஸ் தெரியல அப்படின்னு. த சேம் டைம் ஈக்குவலி காங்கிரஸ் பர்சனாலிட்டிஸ் ஆல்சோ பதில் போட்டிருக்கிறாங்க. இது என்னன்னா ரிஃப்ட் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கேவை கூர்மைப்படுத்துகிற வேலை அல்லது துவங்கி வைக்கிற வேலை அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? ஏன் இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கு காங்கிரஸ்? 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. இது முதல் கருத்து. உங்களுடைய பல கேள்விகளுக்கு ஏன் 3 முறை சொல்லுகிறேன் என்றால் 3 cheersனுவாங்க. 3 முறை சொல்வதன் மூலமாக உங்கள் சந்தேகத்தை நான் முற்றிலுமாக துடைத்தெறிகிறேன். இத்தகைய எண்ணம் கொண்டிருப்பவர்களின் சந்தேகத்தையும் துடைத்தெறிவதற்காகத்தான் நான் இதை சொன்னேன். காங்கிரஸுடைய கடந்த கால வரலாறு, இன்றைய இந்திய அரசியலின் சூழல், காங்கிரஸுடைய நிர்பந்தங்கள், திமுகவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இவற்றையெல்லாம் பற்றிய குறைந்தபட்ச அறிவு உள்ளவர்கள் நான் சொல்வதை ஒப்புக்கொள்வார்கள். ஆணவமாக பேசுவதாக நினைக்க வேண்டாம். என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் இதை சொல்லுகிறேன். அதே நேரத்தில் அதிகாரத்தில் பங்குன்னு அப்பப்போ பேசுவாங்க. அப்புறம் ஒரேடியாக அந்த குரல்கள் அடக்கப்படும். இந்த ட்வீட்டை பொறுத்த வரைக்கும் யார் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி போடுவாங்க, அது ஃபேக்சுவலி கரெக்டு. ஆனால் சொல்கிறவருக்கான நோக்கம் நல்ல நோக்கம் கிடையாது. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் என்னென்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையணும், விஜயோட காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கம். அந்த உயர்ந்த நோக்கத்திலேருந்து அவர் அதை பேசுகிறார். அதனால் அவர் பேசுகிறதுக்கான க்ரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை, மரியாதை என்பது அதில் பாதாளத்துக்கு போகுது. வெரி சிம்பிள். இந்த கடன் ஒரு பெரிய விஷயங்க. இதை நீங்கள் பொருளாதார நிபுணர்களை கேட்டிங்கன்னா திமுக சொல்வது போல் அது எளிதில் கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் அந்த கடனுடைய 10 லட்சம் கோடி எட்டிடுச்சு கிட்டத்தட்ட. அதை மட்டுமே வச்சு நீங்கள் ரொம்ப அலாமிங்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் கவலை கொள்ள வேண்டிய ஒரு கடன் தான் அது, அதில் சந்தேகமே கிடையாது. திமுகவும் திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களும் திமுக நண்பர்களும் சொல்வது போல் இதை நம்ம அப்படியே கடந்து போயிடலாம். வளர்ச்சி கடன் இருந்தால் தான் வளர்ச்சி இருக்கும். அமெரிக்காவுக்கு பல லட்சம் கோடி கடன் இருக்குது, சைனாவுக்கு சில லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாம் இதை கடந்து போக முடியாது. ஏன்னா இந்த கடனால் வரக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்றதை நம்ம பார்க்கணும். சோஷியல் கேபிட்டல் என்ன, ஹியூமன் கேபிட்டல் என்னன்றதையும் நம்ம பார்க்கணும். இது ஒரு பேசப்பட வேண்டிய விஷயம். இது பெரிய அளவில் பொருளாதார அறிவு கொண்டவர்கள் தான் நமக்கு ஒரு தெளிவான பிக்சரை கொடுக்க முடியும். அதில் வழக்கம் போல் 2 கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த கடனை பற்றி பேசுபவர்களை எள்ளி நகையாடுவது என்பது தவறு. அதே நேரத்தில் இந்த கடனை பற்றி கவலையே பட வேணாம், நம்ம அப்படியே இந்த கடனால் நம்ம மூழ்கிடுவோன்னு டூம்ஸ்டே ப்ரெடிக்ஷன் வாங்க, எல்லாமே முடிய போகுதுன்னு சொல்லக்கூடியவர்களோட அந்த கருத்தையும் நம்ம ஏற்க தேவையில்லை. ஜஸ்ட் பிகாஸ் யூபியை உதாரணம் காட்டுறான்ற ஒரே காரணத்துக்காக இந்த கருத்தை கழிவில் ஏற்றுவது என்பது முட்டாள்தனமானது. இப்போ நாளைக்கு கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கல, மாறி தான் உதிக்குது, தெற்கில் உடிச்சு வடக்கில் மறையுதுன்னு யாருன்னா சொன்னால் நம்ம ஏற்றுப்போமா? இல்லை. கிழக்கில் உதிச்சு மேற்கில் தாங்க மறையுதுன்னு யோகி ஆதித்யநாத் சொன்னால் அது ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், யார் சொன்னாலும்.
இது சொல்கிறவரோட நோக்கம் வேறு. அதனால தான் இவ்வளவு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பிரச்சனை வந்து பொருளாதார முன்னேற்றம், தமிழகத்தின் கடன் இதெல்லாம் கிடையாது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையே உள்ள இருப்பதாக கருதப்பட்ட ஒரு சிலரால் உருவாக்கப்பட்ட அந்த விரிசல் குறித்த அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஹோல் டிபேட்டே வருது. எந்த மாற்றமும் அதில் இருக்காது. கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதில் எந்த மாற்றமும் இருக்காது. தமிழ்நாட்டில் ஒரு நாளில் கூட்டணி கணக்குகள் மாறின வரலாறெல்லாம் பதிவு பண்ண ஒரு மனிதர் நீங்கள் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு? நல்ல கேள்வி. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா 2-3 விஷயங்கள். ஒன்று, காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள். ஒன்று, இரண்டாவது திமுகவுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள். 2 பேருடைய நிர்பந்தங்கள் தான் 2 பேருமே வந்து கூட்டணியில் இருக்க வைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் மிகப்பெரிய நிர்பந்தங்கள். தேசிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 32 எம்பிக்கள் இருக்கிறார்கள். 22 மக்களவை உறுப்பினர்கள், 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு 99 மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க. மாநிலங்களவையில் பெரிய அளவில் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு இல்லை. இன்றைக்கு மோடி அரசுக்கு எதிராக, இன்னும் 3.5 ஆண்டுகள் மோடி அரசு தான் உங்களுக்கு பிடித்ததோ பிடிக்கவில்லையோ, பிஜேபி அரசுக்கு எதிராக, மோடி அரசுக்கு எதிராக நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் காங்கிரஸ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, நடத்தப்போகிற பல போராட்டங்களுக்கு தோளோடு தோள் நின்று உறுதியாக நிற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த 32 எம்பிக்கள் தான். சமாஜ்வாதி பார்ட்டியோட 40+ எம்பிஸோ அல்லது திரிணாமுல் அவங்க கூட இல்லை. திரிணாமுல் பல விஷயங்களை இவங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. கடந்த காலங்களில் லெஃப்ட் இருந்தாங்க. இப்போ லெஃப்ட்டும் வந்து மொத்தமாக சிபிஐ சிபிஎம் எல்லாம் சேர்த்து 5 பேர் தான். சின்ன குறுங்குழு அவங்க இருக்காங்க. ஸோ தேசிய அளவில் காங்கிரஸோட எதிரி வந்து பிஜேபி தான். வேறு அவங்களோட எல்லா செயல் திட்டங்களும், ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சியுடைய செயல் திட்டம் என்பது தேசிய அளவில் அவருடைய செயல் திட்டத்துக்கு இயந்ததாகத்தான் இருக்கும். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் அப்படி நெருக்குவதன் மூலமாக அதிகாரத்தில் பங்கு வரக்கூடிய அளவுக்கு இரட்டை இலக்கத்தில் தங்களுக்கு வாக்கு வங்கி இருந்தால் கூட சில நாடகங்களை அவர்கள் ஆடுவார்கள். அதுவும் இன்று இல்லை. 3 to 4% தான் ஓட்ஸ். மூன்றாவது பார்த்திங்கன்னா 2004லேருந்து 2024 வரைக்கும் அந்த 14ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை தவிர கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நீடித்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி இது. இது ஒரு கொள்கை கூட்டணி, அதில் சந்தேகமே கிடையாது. மதவாத அரசியலுக்கு எதிராக அணி சேர்ந்திருக்கிறார்கள். ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 58 இயர்ஸ் 58 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி இழந்த காங்கிரஸுக்கு திமுகவை விட்டு வெளியேறுவதால் வேறு யாருடன் போயும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வல்லமை என்பதெல்லாம் கிடையாது. ஏனெனில் அவருடைய வாக்கு வங்கி என்பது அரௌண்ட் 4% தான். ஸோ தேசிய அளவில் மட்டுமே தன்னுடைய நலன்களை காங்கிரஸ் என்றும் கருத்தில் கொள்ளும். மாநிலங்களில் எக்கேடு கட்டு போனாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. காங்கிரஸ் கட்சியோட வரலாறை ஒரு பேர்ட்ஸ் வியூவில், பறவை பார்வையில் படிப்பவர்களுக்கு கூட இது தெரியும். 1971ஆம் ஆண்டில் பிரதமர் இந்திரா காந்தி 72 வர வேண்டிய மக்களவைத் தேர்தலை ஓராண்டுக்கு முன்பு நடத்தி, கலைஞரும் தமிழக சட்டமன்ற தேர்தலை 72 முன்பு இருந்ததை 71க்கு மாற்றிய காலகட்டத்தில் இன்றைய தலைமுறை பலருக்கும் தெரியாது. 40 அன்று மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் ஒன்றாக வந்த பொழுது மக்களவைத் தேர்தல்களில் 10 இடங்களை மட்டும் திமுகவிடமிருந்து பெற்றுக்கொண்டு, புதுச்சேரி உள்ளிட்ட 10 இடங்களை பெற்றுக்கொண்டு 30 இடங்களை திமுகவுக்கு தாரை வார்த்த இந்திரா காந்தி, மூச்சை பிடித்துக் கொள்ளுங்கள், 234 இடங்களையும் திமுகவுக்கு தாரை வார்த்தார். ஒரு சீட்டில் கூட காங்கிரஸ் போட்டி போடலை. அதற்கு 4 ஆண்டுகள் முன்பு தான் ஆட்சியே திமுக இழந்திருந்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சியை இழந்த காங்கிரஸ் தான் ஆட்சியை யாரிடம் பறிகொடுத்தோமோ அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தது மட்டுமல்லாமல், வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சது போல சராசரி காங்கிரஸ் தன்னுடைய மனநிலை அது, காங்கிரஸ் தொண்டனுடைய மனநிலை அது. 234 தொகுதிகளிலும் ஒரு தொகுதி கூட எனக்கு வேண்டாம் என்று எழுதி கொடுத்தவர் இந்திரா காந்தி. கலைஞர் 180 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைத்த பொழுது அன்றைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் என்று ஒன்று இருந்தது, பிரஜா காங்கிரஸ் என்று ஒரு அமைப்பு இருந்தது. அவர்கள் உடைய 10 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களை காங்கிரஸுடன் மெர்ஜ் பண்ணி காங்கிரஸ் எம்பிக்களை எம்எல்ஏக்களாக அவர்கள் மாறினார்கள். இந்த வரலாறு காங்கிரஸ் வரலாறு. அதிலிருந்து ஆரம்பித்தால் தான் இந்த காங்கிரஸுடைய புத்தி உங்களுக்கு என்னவென்று புரியும். ஆகவே இன்றைக்கு தேசிய அளவில் காங்கிரஸ் இதுவரை இல்லாத தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. மோடி 1.0 44, 2.0 52 எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லை. 3.0 99 சீட்டு, அதில் சொலையாக 19 24 10 சீட்டு கொடுத்தது திமுக. 29லும் அந்த கூட்டணி தொடரும். ஆகவே அவர்கள் திமுகவை விட்டு விலக மாட்டார்கள். அதே சமயத்தில் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி, சோடாங்கர் போன்றவர்கள் அப்பப்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது அந்த காலத்திலேருந்தே இருந்து கொண்டிருப்பது தான். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். மறுபடியும் சொல்லுகிறேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி 26ல் அப்படியே தொடரும். இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு பெர்ஸ்பெக்டிவை பார்த்தாகணும்னா அது வந்து விஜயுடைய பெர்ஸ்பெக்டிவ். விஜய் வந்து காங்கிரஸை வந்து ஒரு இயற்கையான ஒரு கூட்டணிக்கான ஒரு நபராக தான் இப்போ வரைக்கும் பார்க்குறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. இப்போ தாவேக்கால போய் ஜாயின் பண்ணவங்களா இருக்கட்டும், தொடர்ச்சியாக தாவேக்கால இயங்குறவங்க காங்கிரஸை ஒரு நேச்சுரல் அலையை தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரே மேடையை அண்மையில் ஆதவர்ஜுனாவும் பகிர்ந்துக்கிறாரு, அருண்ராஜ் இருக்கிறாரு, ஐயா திருச்சி வெளிச்சாமியும் இருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லா இருக்கும்ன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வெளியில் வைக்கும்போது அது கிரவுண்ட் தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஆரவாரத்தை உருவாக்குது.
நாளைக்கு நீங்க ஒன்னாவே இருந்தீங்கனாலும் தொண்டை ஓட்டு போடலைன்னா அந்த கூட்டணி இருந்தன இல்லாம இருந்தன. ரொம்ப தவறாக பேசுகிறீங்க. அந்த மேடையில் யார் இருந்தா? காங்கிரஸ்லேருந்து யார் இருந்தா? திருச்சி வேலுச்சாமி இருந்தாரு. அவர் எம்எல்ஏவா எம்பியா? காங்கிரஸ்காரர். அளவுகோல் வந்து எம்எல்ஏவா எம்பியா மாவட்ட தலைவராக தான். எப்படி சார்? நீங்கள் உங்களுக்கு பிடித்தவர்கள், எனக்கு அவர் நெருங்கிய நண்பர் அப்படி தான். சொல்லல சார். நான் எனக்கு அவர் நெருங்கிய நண்பர். உங்களுக்கு முன்னால் எனக்கு, நீங்கள் பிறக்கத்துக்கு முன்னால் எனக்கு அவரை தெரியும். நீங்கள் எந்த ஆண்டு பிறந்தீங்க? 95. வெரி குட். எனக்கு அவரை 91லேருந்து தெரியும். என்னுடைய நண்பர். ஆனால் அவருடைய அமர்வு என்பது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஒரு சிட்டிங் எம்எல்ஏ எம்பி உட்காந்துருந்தானா நிலைமை வேறு. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அரசியலை உங்கள் விருப்பை தாண்டி நான் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது உங்கள் விருப்பம். இது தாவேக்கான்றது ஒரு அன்டெஸ்டட். தாவேக்காவை நம்பியெல்லாம் சோனியா காந்தி, இறுதி முடிவு சோனியா காந்தி தான். ராகுல் காந்தியோ பிரியங்காவோ கார்கேவோ எல்லாம் கிடையாது. அவங்களோட பேர் கூட கிடையாது, யாரும் கிடையாது. சோனியா காந்தி தான் ஃபைனல் டிசிஷன். சோனியா காந்தி இருக்கிற வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க, சோனியா காந்தி இருக்கிற வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். ஃபுல் ஸ்டாப். அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தாவேக்கா மாதிரி ஒரு அன்டெஸ்டட் பிளேயரை நம்பிலாம் அவங்க திமுகவை கைவிட்டுட்டு போக மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க இதை. எத்தனை தேர்தல்? 2004, 9, 19, 24, 4 மக்களவை தேர்தல். எத்தனை அசம்பிளி? 2006, 11, 16, 21, 4 அசம்பிளி. 5வது அசம்பிளியும் மக்கள் உடனே போகும்போது கூட காங்கிரஸ் கூட தான் இருந்தாங்க. எஸ். அப்போ இது வந்து ஒரு அவங்களுக்குள்ள நல்ல ஜெல்லாக இருக்குது. பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். கலைஞர் இருக்கும்போது கலைஞருக்கும் சோனியா காந்திக்கும், கலைஞர் மரணத்துக்கு பிறகு சோனியா காந்திக்கும் ஸ்டாலினுக்கும். திரும்பவும் சொல்லுகிறேன், சோனியா காந்தி இருக்கும் வரையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். ஃபுல் ஸ்டாப். இப்போ குறைந்தபட்சம் இந்த சீட்டு பேரத்துக்காக நடத்தப்படுறது அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அது ஒன்று தான். சரியான இடத்துக்கு வந்தீங்க. இப்போ தான் இந்த சௌடங்கர் பேச்சு, பிரவீன் சக்கரவர்த்தி பேச்செல்லாம், பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி ஆசீர்வாதத்தோடு தான் பேசியிருக்காரு. அதையும் நான் ஒத்துக்கிறேன். அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் ஃபங்க்ஷனுங்க. காங்கிரஸ் அப்படி தான் நடக்கும். அது ஒரு கட்டத்தில் அவங்களே அப்படி கையை காமிப்பாங்க, மீறி பேசினானா கட்சி கொடுத்துக்குவாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ராகுல் காந்தி ஆசீர்வாதத்தோட காங்கிரஸ் என்னன்னு தெரிஞ்சவனுக்கு இதெல்லாம் தெரியாது சார். இது ஒன்றுமே அது புரியாது. காங்கிரஸை பற்றி தெரியாதவனுக்கு இது புரியாது. காங்கிரஸை பற்றி இந்த மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவனுக்கு இது சிரிப்பான் அதை பார்த்து. காங்கிரஸ் திமுக கூட்டணி இட்ஸ் எ வெரி சாலிட் அலையன்ஸ். 26 உடையாது. திரும்பவும் சொல்கிறேன், 26 உடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டாலினுக்கும் அந்த எண்ணம் இருக்கா? அந்த கண்டிப்பாக நம்ம காங்கிரஸோட நெருக்கடியை பற்றி பேசணும், திமுக நெருக்கடி பற்றி பேசல. திமுக நெருக்கடியை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஆட்சி அமைக்க முடியாது, சத்தியமாக முடியாது. ஏன்னா காங்கிரஸுக்கு 234 தொகுதியிலும் குறைஞ்சது ஒரு 3000 ஓட்டுலேருந்து ஒரு 10,000 ஓட்டு வரைக்கும் தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்க இடங்கள்ல இருக்குது. இல்லை சார், நீங்கள் அவ்வளோ % அவங்க வந்து இன்னைக்கு ஓட்டு கணிசமாக கம்மியாயிட்டாங்க, நியர்லி 4% கூட இருப்பாங்க அப்படின்னு நீங்கள், அது எப்படி உங்களுக்கு இம்பாக்ட் கேளுங்க. அதாங்க கேளுங்க, முழுசாக கேளுங்க, அவசரப்படாதீங்க. காங்கிரஸோட ஓட்ஸ்ன்றது கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். 2000 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. சில தொகுதிகளில் ஒரு 3000லேருந்து 5000 இருக்கும். சில தொகுதியில் தென் மாவட்டங்களில் 10,000 ஓட்டு வரைக்கும் போகும். காங்கிரஸோட ஓட்ஸ்ன்றது கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். தனியாக காங்கிரஸ் நின்றுதுன்னா சைபர். திரும்பவும் சொல்கிறேன், தனியாக காங்கிரஸ் போச்சுன்னா திமுக உதவி இல்லாமல், அண்ணா திமுக உதவி இல்லாமல் போனால் காங்கிரஸ் சைபர். அண்ணா திமுக எங்கேயோ கிடக்குது, திமுக தான் இன்றைக்கி காங்கிரஸோட கூட்டாளி. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் சைபர். ஆனால் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக 70லேருந்து 80 சீட்டுக்கு மேலே வராது. ஏன்னா இந்த ஓட்ஸ் தான் அதை வந்து அடிஷ்னல் ஓட்ஸை சேர்க்குது. புரிஞ்சுக்கோங்க ஹவு த சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ்னு புரிஞ்சுக்கோங்க. சும்மா ஒன்றும் காங்கிரஸை திமுக சுமக்கலை. அவங்களுக்கு ஒரு சுயநல நோக்கம் இருக்குது. அவங்களுக்கு இங்கே ஆட்சி வர முடியாது. ஆனால் சும்மா ஆனால் சும்மா சுமக்கலன்றீங்க. சும்மா சுமக்கலைங்க. அதே மாதிரி தான் காங்கிரஸுக்கும் திமுக ஒரு சும்மா தான். எனக்கு 4%, உனக்கு இப்போ 28%. நான் 4%ல சைபரு. ஆனால் நான் என்னோட 3% இல்லைன்னா நீ சைபரு. நீ 70 சீட்டுக்கு மேலே வாங்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க, திஸ் த டைனமிக்ஸ் மேட் ஃபார் ஈச் அதர், வெதர் ஃபார் லவ்விங் ஆர் ஹேட்டிங். நேசிப்பதற்கும் வெறுப்பதற்கும், காதலிப்பதற்கும் வெறுப்பதற்கும். இதான் சிஸ்டம். கரெக்டாக சார். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, காங்கிரஸ் சைபருங்க. திமுக இல்லைன்னா, திமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இல்லைன்னா அவங்களுக்கு 70லேருந்து 80 சீட். ஆட்சியே இல்லை. சத்தியமா இல்லை. ஆட்சியே இல்லை. சும்மா ஒன்றும் காங்கிரஸ் சுமக்கலங்க ஸ்டாலினும் திமுக. சார் விசிகா கூட இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் கூட இருக்காங்க, முஸ்லீம் லீக் கூட இருக்காங்க. கேட்குறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் போவோமே. பாமகவுல ஐயா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. விசிகா 0.98%, லெஸ் தென் 1%. அதுவும் பேக்கெட்ஸ். லெஃப்ட்டு 2 லெஃப்ட்டும் சேர்த்து 1% 1.5%. அகெயின் பாக்கெட்ஸ். இது அப்படி இல்லை. இது 234 ஒரு 2000 ஓட்டு ஒரு தொகுதியில் இருக்கும் காங்கிரஸுக்குன்னு.
சில தொகுதியில் 10,000 கூட இருக்கும். சும்மா சுமக்கல அவர், அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த டைனமிக்ஸ் உங்களுக்கு புரியாமல் திரும்பவும் சொல்கிறேன், திமுக இல்லைன்னா காங்கிரஸ் சைபர், காங்கிரஸ் இல்லைன்னா திமுக 70லேருந்து 80 சீட்டு. யாருக்கு பாத்தியது அதிகம்? நான் 58 வருஷம் ஆட்சியில் இல்லை, இருந்துட்டு போனேன் சைபரா. உங்கள் என்ன? அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க காந்திமதி ராமதாஸோட ஸ்பீச்சை. அவங்களோட ஸ்பீச் வந்து டுவோர்ட்ஸ் யார் காந்திமதி ராமதாஸ்? ராமதாஸோட கட்சியை சொல்லுங்க. ராமதாஸ் தலைமையிலான பாமகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நபருடைய ஸ்பீச் இன்னைக்கு வந்து ரொம்ப வைரல் ஆயிருக்கு. ராமதாஸோட மகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ப்பு தான் நீங்க, எங்களை பார்த்து நீங்க தவறா பேசுறீங்களான்னு அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக நோக்கி கேள்வி கணைகளை வீசுறாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி ஷாக்கிங்லாம் ஒன்றும் படாதீங்க, ரொம்ப நீங்கள் ஷாக்கிங்லாம் எதையுமே சொல்லக்கூடாது. இதோட கேவலமான காரியங்கள்லாம் தமிழ்நாடு அசம்பிளியில் நகைப்புக்குரிய காரியங்கள்லாம் நடக்க போகுது. அப்பா புள்ள சண்டை நடத்துறதுக்கு வந்து சந்தி சிரிக்குது, கொலைப்பழி வரைக்கும் போயிட்டாங்க. அரசியலுக்கு வந்த பிறகு அழுவுறது சிரிக்கிறதெல்லாம் ஒன்றும் அதுக்கு அர்த்தம் கிடையாது. இஷ்யூஸை பேசுங்க, அவ்வளோதான். அப்போ அந்த மகன் அப்பா சண்டைலாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. மக்களுக்கானதை பேசுங்க, அப்பாவும் பிள்ளையும். அப்பா பிள்ளைக்கு எதிராக அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, கேஸ் போடுறது, மகனுக்கு போட்டியாக மகளை தான் கொண்டு வராரு, ஏன் ஜிகே மணி தலைவராக்குறது. அப்போ முழுக்க முழுக்க குடும்ப அரசியல் தான் ராமதாஸ் நடத்துகிறாரு. என் குடும்பத்தில் வந்து யாராவது இருந்தால் மரத்தில் கட்டி வச்சு சவுக்கால் அடிங்கன்னு சொன்னவர், மகனை வந்து நான் தவறாக வளர்த்துட்டேன், மகனால் தான் அவனுக்கு பிரச்சனைன்னு சொன்னவர், மகனுக்கு போட்டியாக மகளை தான் கொண்டு வராரு. அப்போ 100% குடும்ப அரசியலில் தான் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி முன்னெடுக்கிறாரு. அந்தம்மா அவங்க காந்தி, அவங்க ஃபுல் நேம் என்ன, ஸ்ரீமதி காந்திமதி. அந்தம்மா அவங்க நாங்கள் திமுக அடிமைன்னு அன்புமணி சொல்கிறாருன்ட்டு நீ ஆர்எஸ்எஸ் அடிமைன்றாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் அடிமைன்னு சொன்னதால் அவங்க என்டிஏக்கு போக மாட்டாங்கன்னு ஒரு தரப்பு பேசுது. ராமதாஸோட வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அவர் எப்பயுமே கார் ஓட்டிகிட்டு போகும்போது ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்டில் கையை காமிச்சு வண்டியை நேராக விட்டுருவார். என்ன வேணால் செய்வார் அவர், எதை வேணால் நியாயப்படுத்துவார். நம்பகத்தன்மை என்பது அதில் பாதானம் அவங்களுக்கு. டயர் டேஷ், அதாவது இந்த அவையில் சொல்ல முடியாத வாசகங்களை எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசிட்டு அதே எடப்பாடியோட 19 போய் அலையன்ஸ் வச்சவர் அவர். ஸோ இவங்க என்ன வேணால் செய்வாங்க. இவங்க கட்சி மொத்தமாக காலிங்க, அவ்வளோதாங்க. இவங்க அன்புமணின்னு சொல்கிறாங்க, அதுதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க வேற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வாக்கு வங்கியில் பெரிய சிதைவு ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் அப்பாவும் மகனும், அதை ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடர் உண்டு, திஸ் வுட் நாட் ஹாவ் கம் அட் அ வர்ஸ்ட் டைம். அதாவது இதை விட மோசமான காலகட்டத்தில் இவங்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்க முடியாது. அவங்க வாக்கு வங்கியில் கணிசமான அளவு ஏற்கனவே விஜய்க்கு போயிட்டுருக்கு. ஓகே, அதனால் அப்பா புள்ள சண்டை போட்டு எந்த அலையன்ஸ்க்கு போனாலும் இவங்க பெரிய அளவில் வந்து பார்கெனிங் பண்ண முடியாது. திமுகவுக்கு போனாலும் அண்ணா திமுக 2 கூட்டணி தான் போக முடியும். விஜய் கூட போகலாம்ல. அங்கே போனால் இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காதுங்க. ஓகே, இல்லை ஆனால் ஒரு பார்வை இருக்குது சார். பாமக ஐயா ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுகக்குள்ள கூட போவாங்க, சொல்ல முடியாதுங்க. அப்படிங்கிற யார் கூட வேணா போவாங்க. என்னங்க நீங்கள் ட்ரம்ப் கட்சி வச்சுருந்தாருன்னா அவர் கூட போவாங்க. நீங்கள் அவங்க பர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறீங்க. திமுக அப்படிங்க சேர்த்துக்குவோம். திமுக யாரை வேணால் சேர்த்துக்கும், அதிகாரம் கையில் வேணும். பிசிக்கு உள்ளே இருக்கும் எல்லாரோடையும் பேசுகிறாங்க. திமுக எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்காங்க, பிஜேபி தவிர. ஓகே, தேமுதிகவோட பேசுகிறாங்க, பாமகவோட பேசுகிறாங்க. யாரோட அவங்க பேசலை. ஏடிஎம்கேவோட பேசலை, பிஜேபியோட பேசலை, ஏடிஎம் கூட இருக்கவங்க கூட பேசுகிறாங்க. திமுக எல்லாரோடையும் பேசுது. இது அப்பா மகன் சண்டை வந்து அவங்க வாக்கு வங்கியை சூறையாடி கொண்டிருக்கிறது. இவங்களால் எந்த அலையன்ஸுக்கு போனாலும் அப்பாவும் மகனும் அந்த கூட்டணிக்கு எந்த பலனும் கிடையாது. 2011 எப்படி பாமக, விசிக, காங்கிரஸ், திமுக இருந்து படுதோல்வியை சந்தித்தார்களோ அந்த தோல்வி இன்றைக்கி ராமதாஸுக்கு வரப்போகுது, அன்புமணிக்கு 2 பேருக்கும் வரப்போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்றைக்கி விஜயகாந்த் அவங்க வாக்குகளை சூறையாடினார், இன்றைக்கி விஜய் சூறையாட போகிறார். அது 2 பேருக்கும் தெரியல. அவங்களோட பேர வலிமை அவர்கள் பெரிய அளவில் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கீழே காட்டுங்க. மாற்றி சண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ஜிகே நீக்கிறாரு, இவங்க அவங்க ஏலி கூத்தின் உச்சங்க. யாரை நீக்கிறானே புரியலையா? உச்சகட்ட 2 பேர். இப்போ எலெக்ஷன் கமிஷன் டெல்லியில் ஹைகோர்ட்டில் தெளிவாக சொல்லிட்டான், நான் அன்புமணி தான் பாமக, ராமதாஸ் அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு உரிய ஆவணங்களோட வரல. அப்படி நீங்கள் உரிய ஆவணங்களோட வரீங்க, சேலஞ்ச் பண்ணிங்கன்னா நாங்கள் முடக்கிட்டு வந்துட்டோம். எதை? சிம்பலை முடைக்கிடுவோம், மாம்பழத்தை முடக்கிடுவோம், பாட்டாளி மக்கள் கட்சியை பேரை முடக்கிடுவோம். 2 பேரும் புது பேரை வச்சுட்டு வரணும். ஒன்ஸ் சிம்பிள் போச்சுனாலே அடிங்க. உங்களுக்கு சிம்பிளுக்கு வந்து ஒரு எமோஷனல் அப்பீல் இருக்குது. பட் நம்ம நினச்சதை விட பாமகக்குள்ள சிக்கல் பெருசாக இருக்குது. கண்டிப்பாக 26 காம்ப்ரமைஸுக்கு இடம் இல்லை. எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆகிடும். நான் கூட காம்ப்ரமைஸ் வந்துடும் தான் நினச்சேன். ஒன்றாயிடுவாங்க. நான் உண்மையாக நம்பினேன். அட்லீஸ்ட் அமித்ஷா தலையிட்டார்னா இவங்க வழிக்கு வந்து விடுவார்னு நினச்சேன். ஆனால் பிரச்சனை பெருசாகிடுச்சு. இது நம்ம நினைத்ததை விட மோசமாக அப்பா மகனுக்குள்ள பிளவு பெரிய அளவில் ஆழமாக போய்விட்டது. சிறையில் அடைங்கன்றாரு. ஆமாம், அது பேசக்கூடாத வார்த்தைகளை எதிர்க்கட்சிகள், பாமகவை எதிர்க்கக்கூடிய விசிகாவோ
மற்ற கட்சிகளோ கேட்காத கோரிக்கைகளை, மகன் மீது சிபிஐ விசாரணை வேணும், மகனை சிறையில் அடிக்கணும் எல்லாம் பேசுகிறார் ராமதாஸ். அப்போ அது தனிமனித பகையாக மாறிவிட்டது. தனிமனித பகையாக மாறின பிறகு அப்பாக்கும் பிள்ளைக்கும் கொடுமை அது. இதை விட என்ன அசிங்கம் அந்த கட்சியில் நடக்கணும்னு தெரியல. ஏற்கனவே ஒரு கொலைப்பழி அருளை வக்கீல் அந்த எம்எல்ஏவை ராமதாஸ் அன்புமணி தான் ஆளை வச்சு அடித்தாருன்னு அங்கே ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருக்குது. டெல்லி போலீஸில் போய் ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, சீட்டிங் கம்ப்ளைண்ட்டு. என்னங்க இதெல்லாம்? அப்போ அது அடுத்து இதை விட மோசமாக கூட போகலாம். ஷுட் நாட் ஹேப்பன். நடக்கக்கூடாது. சாதாரணமான முக்கியமான கட்சியாக இருந்த கட்சி இன்னைக்கு இப்படி கண் முன்னாடி சிதறி போக. ஏன்னா அங்கே நடக்கிறத பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நடக்கும் தான் நமக்கு தோணுது. நடக்கக்கூடாது, கண்டிப்பாக நடக்கக்கூடாது. ஏன்னா மற்ற கட்சிகளில் இருக்க உட்கட்சி மோதலை விட பாமகவில் இருக்க உட்கட்சி மோதல் ரொம்ப ஆபத்தானதாகவும் அபாயகரமானதாகவும் இருக்குது. அது எங்கே வேணால் போய் முடியலான்னு தோணுது. நாளுக்கு நாள் அது மோசமாகிட்டு இருக்கு. கட்சியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது, கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது வயதில் மூத்தவர்கள் வந்து பெரியவர்கள் சமாதானம் செய்து வைப்பார்கள். இப்போ பிரச்சனையை பெரியவருக்கும் சின்னவருக்கும் போது யார் சமாதானம் செய்து வைப்பது? குடும்பமும் இருகூறா பொழந்துருச்சு, கட்சியும் இருகூறா பொழந்துருச்சு. பட் தினசரி ஆக்டிவ் பார்ட்டிஸ் அன்புமணி தான் சார் இருக்காரு. தினசரி அறிக்கை வர்றாரு, பிரச்சனை குறித்து பேசுறாரு, இஷ்யூஸ் குறித்து அட்ரஸ் பண்றாரு. அதாவது திமுக அரசுக்கு எதிராக திறம்பட செயல்படுறது அன்புமணி தான். ராமதாஸ் வந்து ரொம்ப சுணக்கமா போயிட்டாரு. திமுக அரசுக்கு எதிராக பெருசா ராமதாஸ் ஒண்ணுமே பண்ணல. இஷ்யூஸ் அடிப்படையில் அற்புதமான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ். நல்ல ஸ்பீச் ரைட்டர்ஸு, இஷ்யூஸ் எழுதுறவங்க அவர்கிட்ட இருக்காங்க. அவங்க மட்டும் காரணம் இல்லை, அவருக்கு ஒரு திறமை இருக்கிறதால தான் அவங்கள வச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி உண்மையான எதிர்கட்சியாக வந்து அப்படி பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தை தோல் உரிக்கிற பல அறிக்கைகளை வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் கொடுத்துருக்காரு ஒழிய, ஈவன் இடதுசாரிகள் கூட இருக்கிற இடதுசாரிகளும் என் எதிர்கட்சியாக இருக்க அண்ணா திமுகவை கூட கொடுக்கல. பட் கிரவுண்ட் யாருக்குன்னு நமக்கு தெரியல. ராமதாஸுக்கு அந்த சமூக மக்கள், வன்னியர்குல மக்களிடம் ஒரு குலசாமியாக அவரை பார்க்குறவங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க. இன்றைக்கி அவர் ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி லீடர். அவர் 87-88 வயது ஆகிறது. வாழும் தெய்வம்னு சொல்லி அங்கே முழக்கங்கள் இடுறாங்க சார். இப்போ அவங்கள வந்து அப்பா மகன் சண்டை வந்து ஒரு புதிய பரிமாணங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இது இன்னமும் எதிர்கட்சி ஒற்றுமைக்கு பெரிய சிக்கல் தான். ஒரு பிரிவு திமுகவுக்கு போவோம். அன்புமணி கண்டிப்பாக என்டிஏக்கு தான் போவார், அவர் திமுக பக்கம் வரமாட்டார். ஏன்னா அவங்க ஆர்எஸ்எஸ் அடிமன்றாங்க. ஆர்எஸ்எஸ் அடிமன்றது மூலமாக அந்த அம்மா வந்து அன்புமணியை மட்டும் திட்டுறாங்களா, அல்லது நாங்கள் என்டிஏக்கு போகலன்னு திமுகவுக்கு அது சிக்னலா? அதான் இங்கே கொஸ்டின். அதான் கொஸ்டின். அன்புமணி ஆர்எஸ்எஸ் அடிமையா, எக்ஸுக்கு அடிமையா, ஒய்க்கு அடிமையான ஸ்ரீமதி காந்தி அவர்கள் சொன்னது இஷ்யூ கிடையாது. அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனால் அதை சொல்கிறது மூலமாக அவங்க மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஐயா சார், நாங்கள் என்டிஏல போல, வி ஆர் ஃப்ரீ, நம்ம பேசலாம், நாங்கள் உங்கள் கூட வர தயாராக இருக்கோம். அதுதான் அதோட மெசேஜ். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே. பட் திமுக அவர்களை அரவணைத்துக் கொள்ளும், திருமாவே ஒப்புக்கொண்டு விட்டார் என்று தான் நான் அறிகிறேன். திருமா ஒப்புக்கொண்டு விட்டார். ஏற்கனவே சொன்னார் இல்லைங்க, ரவி போய் பார்த்தாருங்க, இவரை போய் பார்த்தாங்களே, ராமதாஸை போய் பார்த்தாங்கல்ல சமீபத்தில், ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு ரவிக்குமார் போய் பார்த்தாங்க. அவங்க ஒன்றும் அதை எதிர்க்க மாட்டாங்க. அரசியலில் யார் வேணா யாரோட போவோம், யாருக்கும் வெட்கம் இல்லை. அவர் சொல்லிட்டாரு, பாமக பாஜக இருக்கும் இடத்துல விசிக இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதாவது அரசியலில் வந்து லவ்லையும் அரசியலையும் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். சார் சீரியஸ் பாலிடிக்ஸ் பேசும்போது ரொமான்ஸா திஸ் இஸ் சீரியஸ்யா. காதல்லையும் லவ்லையும் பாலிடிக்ஸ்லையும் எஸ்னா நோ, when you say no 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 it is yes. அதனால் வந்து அவர் கண்டிப்பாக பாமக இருக்கக்கூடிய அலையன்ஸில் திரும்ப இருப்பார். ஏன்னா அதுக்கு ஒரே வார்த்தை, பாசிச பாஜகவோடு ஒரு பகுதி போய்விட்டது. அதனால் மதச்சார்பின்மை கருதி, தமிழகத்தின் நலன் கருதி ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக். ராமதாஸ் ஜாதியவாதி இல்லையா, காஸ்டிஸ்ட் இல்லையா? ஜாதியை விட மதம் ஆபத்தானது. அரசியல்வாதிகள்கிட்ட போனீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு டிஃபென்ஸ் வச்சுருப்பாங்க. அவரை பொறுத்தவரைக்கும் எதிரானதான மதம் கூட மாறிக்கொள்ளக்கூடாது, சாதி தானே மாறிக்கொள்ள முடியாதது. கரெக்ட் அருள், நல்ல கேள்வி. ஆனால் நடைமுறை அரசியல்னு ஒன்று வரும்போது அரசியல்வாதிகள் வந்து சுயநலவாதிகளாகத்தான் இருப்பார்கள். கன்வின்ஸ் பண்ணுவாருன்றீங்க. கன்வின்ஸ் ஆயிட்டார் சார் ஆல்ரெடி. திருமாவஸ் கன்வின்ஸ்ட் பை ஸ்டாலின். பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தலைமையில் 2 கட்சிங்க, அதில் சந்தேகம் வேணாம். வர எலெக்ஷனில் 2 பாமக தான். பேர் என்னவா வேணா இருக்கலாம், புரிதலுக்காக பாமக 1 and 2ன்னு வச்சுக்கலாம். பாமக ராமதாஸ், பாமக அன்புமணி. ஓகே. பாமக ஆர் ராமதாஸ் வந்து திமுகவுடன் போவதற்கு வாய்ப்புகள் பிரகாசம் அவ்வளோதான். அது 11th ஹவரில் என்ன நடக்கும் தெரியாது. ஏன்னா அவருக்கு வச்ச இன்னொரு பேர் திரும்ப 2013 அந்தர்பல்டி ஐயாதாஸ். பட் இப்போ இருக்க நிலைமை அவங்க ஸ்ரீமதி காந்தி அவர்களுடைய ஸ்பீச்சை வச்சு பார்க்கும்பொழுது
ஆர்எஸ்எஸோட அடிமணி அப்படின்னும் போது அவங்க தெளிவாக திமுகவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, ஐம் ரெடி. ஐம் ரெடின்றாங்க. அது வந்ததுன்னா திருமாவோ விசிகாவோ பெரிய அளவில் எதிர்க்க மாட்டார்கள், மார்க் மை வேர்ட்ஸ். அது திமுகவுக்கு பலம் தான். கண்டிப்பா ஓகே, கண்டிப்பா. பலம்ன்றது இவங்க விசிகாவும் பாமகவும் இருந்தப்போ ஓட் டிரான்ஸ்ஃபர், இந்த கேள்வி நல்ல கேள்வி, அது பலம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. 11ல் அதான் நடந்தது. விசிகாவும் பாமகவும் சேரும்போது நீ எப்படி வன்னியரோட போலான்னு தலித் ஓட்ஸும், தலித்தோட நீ ஏன் சேர்ந்த வன்னியர் ஓட்ஸும் எதிராக திரும்பிச்சு. 2+2 0 பாலிடிக்ஸில் 4 கிடையாது. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்துட்டா 2 பேர் சேர்ந்து 70% வந்துடும், வருமா? நெகட்டிவில் போவோம். அந்த கதை தான் இது. பட்டு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, அவர் ஒரு ரெயின்போ அலையன்ஸ் வானவில் கூட்டணியை உருவாக்க தெளிவாக இருக்கிறார். அதனால் பாமகவை அவர் சேர்த்து கொள்வார். டாக்டர் ராமதாஸ் ஒப்புக்கொண்டால் அவர் தலைமையிலான பாமக இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்துவிடும், ஜோதியில் ஐக்கியமாகும். பாசிச பாஜகவை எதிர்த்து ராமதாஸ் பேச ஆரம்பிப்பார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். வருகாலத்தில் பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி சார். நன்றி அருள். நன்றி நண்பர்களே. மற்றும் ஒரு நேர்காணல் சந்திக்கிறேன். வணக்கம்.